ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு ப்ரோட்டீன் என்ரிச்மெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் கார்ன் வித் பனீர் புலாவ் தான் பார்க்க போகிறோம். இந்த புலாவ் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, குட்டீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான அட்டகாசமான இந்த பனீர் வித் ஸ்வீட் கார்ன் புலாவ் எப்படி பண்ணலாம், இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி டேஸ்டியாக சூப்பராக பண்ணலான்னு KrishVas கிச்சன் ஸ்டைலில் பார்க்கலாம். இந்த புலாவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு அடி கனமான ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கடாய் அந்த மாதிரி பாத்திரமாக கூட எடுத்துக்கலாம். பட் பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இது நல்ல ஒரு இரும்பு பேன் எடுத்திருக்கேன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் குக்கிங் ஆயில் நீங்கள் விட்டுக்கலாம். இது கூட ஒரு சின்ன பீஸ் பட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த புலாவ் பட்டர் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் நல்ல ஃப்ளேவர் ரிச்சாக இருக்கும். அதனால தான் முழுக்க பட்டரில் செஞ்சாலும் டேஸ்ட் திகட்டுற மாதிரி இருக்கும், ஆயிலில் செஞ்சால் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி மிக்ஸ் பண்ணி செய்யும்போது வேறு லெவலில் தான் இருக்கும். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நச்சுப்பூ, சோம்பு, இந்த ஆஸ் யூஷுவல் நம்ம தாளிப்போம் இல்லையா புலாவ் பிரியாணிக்கலாம், இந்த மசாலா ஹோல் கரம் மசாலான்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பைசஸை வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆயிலில் நல்லா பொரியட்டும். இது கூடவே கொஞ்சமாக நான் வந்து கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட முந்திரியும் சேர்த்து நல்லா ஒரு வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து நல்லா நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். அந்த பட்டரோட, அந்த ஆயிலோட, அந்த ஹோல் கரம் மசாலாவோட இந்த வெங்காயம் வதங்கும் போது பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 2 சின்ன சைஸில் இருக்கக்கூடிய கேரட்டும் ஒரு சின்ன குடமிளகாயையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி புலாவுக்கு இந்த கேரட் குடமிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் வேறு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். லைக் ப்ரோக்கோலி சேர்த்துக்கலாம், இல்லைனா காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். அதெல்லாம் அவங்கவுங்களோட சாய்ஸ் தான். நான் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்றதுனால கேரட் அண்ட் குடமிளகா சேர்த்துருக்கேன். இந்த கேரட் கேப்சிகம் வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது கூட நல்ல மெயின் இன்க்ரீடியண்ட்டான கார்ன், ஸ்வீட் கார்ன், நான் ஃப்ரெஷ் கார்ன் எடுத்திருக்கேன். 1 கப் போல் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரெஷ் கார்ன் நம்ம இது கூட சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், குடமிளகா, கேரட், அந்த ஸ்வீட் கார்ன் எல்லாமே சேர்த்து அந்த ஆயிலில், அந்த பட்டர் சேர்த்த ஆயிலில் நல்லா வதக்கி விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கும்போது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அதுலேயே அது பாயில் ஆகும். இப்போது இந்த காய்கறிகள் வதங்குறதுக்கு கொஞ்சமாக இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த காய்கறியிலேருந்து நீர் விடும். அதிலே வந்து நல்லா அது வந்து குக் ஆகிற அளவுக்கு வதங்கிடும். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி தெளித்து வச்சுக்கலாம், ஆனால் தேவைப்படாது, இதிலே போதும். உங்களுக்கு லேசாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அந்த காய்கறிகள் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போது இது கூட நான் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். எதுக்காக இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆயிலில் வதங்கும் போது ஒரு விதமான டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் இருக்கும், நல்லா ரிச்சாக இருக்கும். இந்த மாதிரி காய்கறிகளோடு சேர்த்து வதக்கும் போது பார்த்திங்கன்னா இன்னும் அது ஒரு விதமான டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரில் கொடுக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணாதவங்க இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா அந்த காய்கறிகளோடு கலந்து நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் போல் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம காய்கறிகளோடு சேர்த்து வதக்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்களுக்கு அடிப்பிடிக்காது. இப்போ ஒரு 2 to 3 மினிட்ஸ் போல் ஆயிருக்கு பாருங்கள். நான் தண்ணியே விடலை, பட் காய்கறிலேருந்து எவ்வளோ ஜூஸ் வந்திருக்கு பாருங்கள். நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 60 to 70% எனக்கு குக்காகவே ஆகிடுச்சு. நல்லா குக் ஆகிருக்கு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே. இப்போது இதுக்கு தேவையான மசாலாஸ் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். அதே அளவு சீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன்னா. அடுத்ததாக பேப்ரிக்கா மசாலான்னு சொல்லக்கூடிய இந்த மசாலா ஆட் பண்ணிக்கி. இது ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இந்த பேப்ரிக்கா மசாலான்றது வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம், ட்ரை கேப்சிகம் பவுடர் தான், வேறு ஒன்றும் இல்லை. இது கூட கறி மசாலா தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பக்கம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா வேறு, கறி மசாலா வேறுங்க. நான் கறி மசாலா தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக இது கூட பன்னீர், ஃப்ரெஷ்ஷான பன்னீர் எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பன்னீரும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் எல்லா மசாலாவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதை பார்த்துக்கலாம். எல்லாமே ஹோம்மேட் மசாலா தான். ஸோ பன்னீர் சேர்த்த பிறகு நல்லா பெரட்டி விட்டுடலாம். அதாவது அந்த மசாலாவோடு சேர்த்து கேரட், கேப்சிகம், ஸ்வீட் கார்ன், அந்த பன்னீர் எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம்.
நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அடுத்ததாக இது கூட வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் நான் வந்து சில்லி சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சாஸஸ் சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் இருக்கும். ஸோ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாஸ்மதி ரைஸை நல்லா பாயில் பண்ணி, அதாவது உதிராக இருக்கணும், அட் த சேம் டைம் நல்லா கம்ப்ளீட்டாக குக்காயும் இருக்கணும். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் பச்சை அரிசி, சீரக சம்பா அரிசி, எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் பாயிலிங் ரைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாயில்டு ரைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா உதிராக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பாஸ்மதி ரைஸை நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய அந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கலவையோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அரிசி சேர்த்து கலக்கும் போது எப்போதுமே வந்து டக்குன்னு கிண்டிடாதீங்க, உடஞ்சிரும் அரிசி. ஸோ மேலேருந்து கீழே வந்து நல்லா கலந்து விட்டு உதிராக கலந்து விட்டுற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசியும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச அந்த பேஸ் இருக்குது இல்லையா, அந்த கலவையும் நல்லா கலந்தாச்சு. அருமையாக சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போது அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம். வாவ், என்ன ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். செம்ம கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அன்றைக்கி சூப்பராக வந்துருந்துச்சு. ஃபைனலாக இது கூட நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் பக்கம் நான் வந்து லெமன் ஜூஸ் விட்டுக்கிறேன். நீங்கள் லெமன் ஜூஸ் இல்லைனா வினிகர் கூட விட்டுக்கலாம். நான் எப்போதுமே லெமன் ஜூஸ் தான் விடுவேன். கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அஜினமோட்டோ சேர்ப்பாங்க. நான் அதை அவாய்ட் பண்ணிவிடுவேன். நான் அஜினமோட்டோ யூஸ் பண்ண மாட்டேன் எப்போதுமே. அதுக்கு பதிலாக ஒரே ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஈவனாக கலந்து விட்டுடுங்க. அந்த ரைஸ், அந்த மசாலா எல்லாமே ஈவனாக பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான சுட சுட அட்டகாசமான டேஸ்டியான ப்ரோட்டீன் என்ரிச்மெண்ட்டான ஒரு புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் மெனுவாகவும் கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும், ட்ரையாலாம் ஆகாது, ரொம்ப நல்லா இருக்கும். இது 6 நாளும் இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அருமையான ஸ்வீட் கார்ன் வித் பன்னீர் புலாவ் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ஜஸ்ட் நீங்கள் ரைஸ் மட்டும் குக் பண்ணி வச்சுருந்தா போதும், மற்றதெல்லாம் அப்படியே சாட்டே பண்ணி செய்ய வேண்டியது தான். சூப்பரான சுட சுட அருமையான பன்னீர் வித் ஸ்வீட் கார்ன் புலாவ் அருமையாக ரெடியாக இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ருசிச்சு பார்த்து சமைச்சிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் எனக்கு சொல்ல மறக்காதீங்க. தேங்க்யூ. Thanks for watching the recipe. Like, share and subscribe the KrishVas kitchen.